Hi friends, welcome to LM Techs Technical and Technologies. இந்த வீடியோல எக்ஸல் இருக்க இன்சர்ட் tab பத்தி தான் பார்க்க போறோம். சோ வாங்க फ्रेंड्स வீடியோக்குள்ள போகலாம். சோ இன்சர்ட் tabல இருக்க டேபிள்ஸ் அப்படிங்கற குரூப் பத்தி தான் பார்க்க போறோம். சோ இந்த டேபிள்ஸ்ல என்ன டூல் இருக்குன்னு பார்த்தோம்னா சோ pivot table then வந்து டேபிள் அப்படிங்கற ரெண்டு டூல்ஸ் இருக்கு. சோ இந்த செஷன்ல நம்ம டேபிள் அப்படிங்கற டூல் தான் பார்க்க போறோம். ஓகேங்களா? சோ இப்போ நம்ம கிட்ட ஒரு செட் ஆஃப் டேட்டா இருக்கு. So first இந்த டேபிள் அப்படிங்கற டூலை எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படினு பார்த்தோம்னா சோ இப்போ வந்து நம்மளோட டேட்டாஸை rows and column ஆர்கனைஸ் பண்றதுக்காக தான் இந்த டேபிள் அப்படிங்கற டூலை நம்ம யூஸ் பண்றோம். ஓகேங்களா? சோ இப்போ பார்த்தா அப்படினா இப்போ என்கிட்ட இருக்க டேட்டாவை ஜஸ்ட் செலக்ட் பண்ணிட்டு சோ டேபிள் அப்படின்றத நான் கிளிக் பண்றேன். சோ கிளிக் பண்ண உடனே எனக்கு இந்த இடத்துல பார்த்தா அப்படினா கிரியேட் டேபிள் அப்படிங்கற ஒரு ஆப்ஷன் ஓபன் ஆயிருக்கு. தென் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஸோ நான் செலக்ட் பண்ண பார்த்தீங்களா அந்த ரேஞ்ச் எனக்கு இங்கே இருக்குது. ஒருவேளை நீங்கள் வேறு இன்னும் எக்ஸ்ட்ரா ரேஞ்சஸை செலக்ட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சிம்மில் கிளிக் பண்ணிவிட்டு ஸோ உங்களுக்கு எவ்வளோ ரேஞ்ச் வேணுமோ அவ்வளோவே நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். தென் அகைன் இந்த செல்லில் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இது நமக்கு உள்ளே வந்துடும். ஸோ இப்போ ஓகே அப்படின்னு கொடுத்துட்டோம்னா நமக்கு இங்கே பார்த்தோம்னா ஒரு டிஃபால்ட் ஸ்டைல் நமக்கு நம்மளோட டேட்டாக்கு அப்ளை ஆயிருக்கும். ஸோ இதை தான் பார்த்தோம் அப்படின்னா டேபிள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த டேபிளில் நம்ம கிளிக் பண்ணோடனே நமக்கு டிசைன் அப்படின்ற ஒரு டேபே ஓப்பன் ஆயிருக்கும். ஸோ இதில் இருக்க டூல்ஸை தான் நம்ம இப்போ ஒன் பை ஒன்னாக இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எதை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா டேபிள் ஸ்டைல்ஸ் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ இப்போ எனக்கு வந்து டிஃபால்ட்டாக ஒரு ஸ்டைல் அப்ளை ஆயிருக்கு. ஸோ இந்த ஸ்டைல் எனக்கு வேண்டாம் அப்படின்னா ஸோ நான் டேபிள் ஸ்டைல்ஸ் அப்படின்ற குரூப்பில் போயிட்டு நான் அதை கிளிக் பண்ணேன்னா எனக்கு ஏகப்பட்ட லைட் அண்ட் மீடியம் ஸோ டார்க்னு ஸோ இந்த மாதிரியான ஒரு 3 டைப் ஆஃப் டிசைன்ஸ் எனக்கு இங்கே ஷோ ஆகுது. ஸோ எனக்கு எந்த டிசைன்ஸ் வேணுமோ ஸோ அதை நான் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கிளிக் பண்ணி நான் உள்ள இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ எனக்கு இந்த டிசைன் வேணும். ஸோ இதை கிளிக் பண்ணிட்டேன். ஸோ என்னோட செட் ஆஃப் டேட்டாவுக்கு பார்த்தோம் அப்படின்னா இது எனக்கு அப்ளை ஆயிடுச்சு. தென் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா டேபிள் ஸ்டைல் ஆப்ஷன்ஸ் அப்படின்றது. ஸோ இதுதான் டேபிள் ஸ்டைல்ஸ் அப்படின்றது. இப்போ பார்த்தோம் அப்படின்னா என்னோட ஹெட்டிங்ஸ் மட்டும் ரொம்பவே டார்க்காக இருக்குது. தென் வந்து என்னோட உள்ளே இருக்குது பார்த்தீங்களா டேட்டாஸ். ஸோ அது வந்து ஒரு ரோ டார்க்காக இருக்குது. தென் வந்து அடுத்த ரோ லைட்டாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து ரோ அண்ட் காலம்க்கு ஏற்ற மாதிரி அது வேரியண்ட் ஆகுது டிசைன்ஸில். ஸோ அது எப்படி ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா இந்த குரூப் மூலியமாக தான் நமக்கு அது ஆகுது. ஸோ டேபிள் ஸ்டைல்ஸ் ஆப்ஷன்ஸ் இருக்க ஒவ்வொன்றையும் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ டிஃபால்ட்டாக நமக்கு இங்கே என்ன செலக்ட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஹெட்டர் ரோ அப்படின்றது செலக்ட் ஆயிருக்கு. ஸோ இப்போ இது வந்து அன்செலக்ட் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ இப்போ எனக்கு வந்து இங்கே ஹெட்டர் இருக்குது பட் வந்து அது எனக்கு ஹைட் ஆன மாதிரி இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதை நான் கிளிக் பண்ணேன்னா எனக்கு வந்து அந்த ஹெட்டிங் அப்படின்றதுக்கு ஒரு ஸ்டைல் எனக்கு அப்ளை ஆகும். தென் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு காலம் அப்படின்றது. ஸோ ஃபஸ்ட்டு காலம்னா இங்கே என்ன இருக்குது நேம் அப்படின்றது இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதை நான் கிளிக் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ இப்போ எனக்கு அந்த ஃபஸ்ட்டு காலம் அப்படின்றது மட்டும் எனக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ தனியாக நல்லாவே ஹைலைட் ஆகி தெரியுது. தென் அடுத்தது பார்த்தோம்னா டோட்டல் ரோ அப்படின்றது. ஸோ டோட்டல் ரோ நமக்கு கீழே ஆட் ஆகும். ஸோ இந்த டோட்டல் ரோவை நான் கிளிக் பண்ண உடனே ஸோ இப்போ லாஸ்ட்டு காலம் இருக்குது பார்த்தீங்களா ஐ மீன் லாஸ்ட்டு ரோ இருக்கிறது தான் நம்ம டோட்டல் ரோன்னு சொல்லுவோம். அது எல்லாத்தையும் எனக்கு வந்து ஆட் பண்ணி எனக்கு அதுவே டோட்டலாக ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும். தென் லாஸ்ட்டு காலம். ஓகேங்களா? ஸோ இதை கிளிக் பண்ணோன்னே என்னோட லாஸ்ட்டு காலத்தை அது தனியாக ஹைலைட் பண்ணி காமிக்கும். இதுவே பேண்டட் ரோஸ் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா? ஸோ நம்ம டிஃபால்ட்டாக ஸ்டைல்ஸ் அப்ளை பண்ணும்போது ஒரு ரோ டார்க்காக இருந்தது இன்னொரு ரோ லைட்டாக இருந்தது. ஓகேங்களா? ஸோ அதை தான் பார்த்தோம் அப்படின்னா பேண்டட் ரோஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு காலம் தென் வந்து லாஸ்ட்டு காலம் அந்த ரெண்டு டிசைனை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பேண்டட் ரோஸ் அப்படிங்கிறது நமக்கு தெளிவாகவே தெரியும். ஸோ ஃபஸ்ட் ரோ நமக்கு கொஞ்சம் டார்க்காக இருக்குது, அடுத்தது லைட்டாக இருக்குது, டார்க்காக இருக்குது, லைட்டாக இருக்குது. ஸோ இந்த வேரியண்ட்டை யார் கொண்டு வருவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ இந்த பேண்டட் ரோஸ் அப்படின்ற ஆப்ஷன் தான். தென் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா பேண்டட் காலம்ஸ் அப்படின்றது. ஸோ இதை நான் கிளிக் பண்ணேன். இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஒரு காலம் எனக்கு டார்க்காகவும் அடுத்த காலம் அதே எனக்கு லைட்டாகவும் இந்த மாதிரி ஸோ காலம்க்கு எனக்கு வேரியன்ட் கொண்டு வர ஆப்ஷன் தான் எனக்கு இது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நம்மளோட டிஃபால்ட் டேபிள் டிசைன்ஸை சூஸ் பண்ணிக்கலாம். அதில் இருக்கிற ஆப்ஷன்ஸை நம்ம வந்து மாடிஃபையும் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் டேபிள் டிசைன்ஸில் இருக்க ரெண்டு குரூப். தென் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்றது. ஸோ நம்மளோட டேபிளுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ப்ராப்பர்ட்டிஸ் குரூப்பில் நம்ம நேம் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஸோ எம்ப்ளாயி அப்படின்ற ஒரு நேமை நான் கொடுத்துட்றேன். ஸோ இப்போ இந்த டேபிளோட நேம் பார்த்தோம் அப்படின்னா ஸோ எம்ப்ளாயி அப்படின்றது தான். தென் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஸோ ரீசைஸ் தி டேபிள் அப்படின்றது. ஸோ இப்போ பார்த்தோம்னா நம்மளோட ரேஞ்ச் ஸோ இந்த வரைக்கும் தான் இருக்குது. ஓகேங்களா? இதுவே நான் எக்ஸ்டெண்ட் பண்ணோம் அப்படின்னு நினச்சின்னா என்னோட டேபிளோட ரேஞ்சை நான் எக்ஸ்டெண்டும் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஓகேன்னு கொடுத்தனா எனக்கு அதோட ஸ்டைல் எனக்கு அந்த இடத்துலையும் அப்ளை ஆகிடும். ஸோ அதை வேணும் அப்படின்னா நம்ம செஞ்சுக்கலாம். தென் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ சம்மரைஸ் வித் pivot table அப்படின்றது.
ஸோ நம்மளோட டேட்டாவை நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஸோ பைவட் டேபிளாகவும் நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து பைவட் டேபிள் பற்றி தான் பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ இந்த பைவட்டை ஃபஸ்ட் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு அனலைஸ்க்காக தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ அப்கமிங் வீடியோவில் பைவட்னா என்ன அப்படின்றத கம்ப்ளீட்டாக ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகேங்களா? அடுத்தது பார்த்தோம்னா ஸோ ரிமூவ் டூப்ளிகேட்ஸ். ஸோ ஒரே மாதிரியான டேட்டாஸ் இல்லை வந்து சிமிலர் டேட்டாஸ் இருந்தது அப்படின்னா இது எனக்கு ரிமூவ் பண்ணி கொடுத்துரும். அடுத்தது கன்வெர்ட் டு ரேஞ்சுன்னு இருக்குது பார்த்தீங்களா? ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே பார்த்துருக்கோம். ஸோ இதுதான் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ரேஞ்ச் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ வந்து கன்வெர்ட் டு ரேஞ்சுன்னு கொடுத்துட்டு இப்போ நான் எஸ்ன்னு கொடுத்தேன்னா ஸோ என்னோட டேபிளாக பார்த்தோம் அப்படின்னா ஸோ நார்மலாக மாறிடும். ஓகேங்களா? ஸோ இங்கே இருந்த ஃபில்டர் அதாவது அந்த ரேஞ்ச் அப்படின்ற ஆப்ஷன் எனக்கு இருக்காது. ஸோ அது இல்லை அப்படின்னா நமக்கு டேபிள் அப்படின்னா அந்த டிசைன் டேக்கும் ஓப்பன் ஆகாது. ஸோ இதை கண்ட்ரோல் ரிசெட் கொடுத்துட்டு அகைன் நம்ம அதை எடுத்துக்கலாம். ஸோ இதெல்லாம் தான் பார்த்தோம் அப்படின்னா டூல்ஸ் அப்படின்ற குரூப்பில் இருக்குது. தென் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ்டர்னல் டேபிள் டேட்டா அப்படின்றது. ஸோ நம்மளோட டேட்டாவை நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து இந்த எக்ஸ்போர்ட் அப்படின்றத யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஏதாவது ஒரு வெப்சைட்லேயோ ஸோ அந்த மாதிரியான லிங்க்கில் நம்ம பேஸ்ட் பண்ணும்போது நமக்கு இந்த டேபிள் நமக்கு யூஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்சர்ட்டில் இருக்க டேபிள் அப்படின்ற டூலை யூஸ் பண்ணால் நமக்கு டிசைன் அப்படின்றது வரும். ஸோ நமக்கு இங்கே வேணுங்கிற மாதிரி டிஃபால்ட் டிசைன்ஸை கெட் பண்ணிக்கலாம். அந்த டிசைன்ஸை மாடிஃபை பண்ணிக்கலாம். நம்ம டேபிளை ரீசைஸ் பண்ணிக்கலாம். தென் வந்து டேபிளுக்கு ஒரு நேம் கொடுத்துக்கலாம். தென் வந்து பிவோட் டேபிளோட நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா பைவோட் டேபிளோட நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ்போர்ட்டும் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் தான் நமக்கு டிசைன் அப்படின்ற ஆப்ஷன்ஸும் நமக்கு இருக்குது. ஓகேங்களா? ஸோ நீங்களும் ஒரு டேட்டாவை எடுத்து ஒரு டேபிள் மாதிரி நீங்களும் கன்வெர்ட் பண்ணி பார்த்து நீங்களே இந்த டூல்ஸாக ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வரணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ண நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.